சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே செல்வம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் என்னால் நடத்த முடியாது போல், என்கிட்ட 5 காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ முத்து, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஏன் நடத்த முடியாது, எல்லோரும் நடத்தும்போது என்னால் நடத்த முடியாதா அப்படிங்கிறாங்க. இல்லை, இன்னும் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படி தானே இருக்குது. ஒரு உலகத்தில் எல்லோரும் அவங்க அப்பா கல்யாணத்தை 60ஆம் கல்யாணத்தை சிறப்பாக நடத்துகிறாங்க. எனக்கு நடத்துறதுக்கு காசும் இல்லை, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாரு. குடிச்சிட்டு வந்து அழுறாரு. இதை பார்த்த முத்துக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் நடத்திடலாம், நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நண்பா முடியும், நிறைய காசு வேணும்ல அப்படிங்கிறாங்க. நான்லாம் உனக்கு நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் மீனாட்ட கேட்குறாங்க. மீனா, அந்த மாதிரி செல்வத்தோட அப்பாவுக்கு 60ஆவது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதில் தான் மீனா ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சிக்கல் இருக்குது, நம்ம அவங்க பாட்டில் போக வேண்டியதான், நான் பூ வியாபாரத்தை நேரத்தோட முடிச்சிடுறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லை மீனா, நான் அன்றைக்கி வண்டிக்கே போக வேண்டாம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி, நீ பூ வியாபாரத்துக்கு காலையில் முடிச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, போயிடலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவன்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ, அப்போ எப்படி நடத்த போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனை அப்படிங்கிறாங்க. நான் தான் நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லி அவன்கிட்ட சவால் விட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது, நீங்கள் நடத்தி காமிக்க போகிறீங்களா, உங்கள்கிட்ட காசு எது அப்படிங்கிறாங்க. மீனா, அதான் உண்டியலில் காசு இருக்கலாம் மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அதெல்லாம் நான் தரமாட்டேன், அதை நம்ம மாடியில் ரூம் கட்டது தானங்க சேர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அதை தான் எடுக்க போகிறேன், வேறு வழி தெரியல எனக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, அது சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் உழைச்சி வச்சது தானே, இது எனக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. சூப்பராக பேசுகிறீங்க, நானும் அதில் உழைச்சி போட்டுருக்கேன், அதை எடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்டலாம் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, என் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம மாடியில் ரூம் கட்ட வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இப்படி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது விஜயாவுக்கு கேட்கு. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேராக கீழே போய் உண்டியல் எடுக்கிறாரு அண்ணாமலை ரூமில். அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, செல்வத்தோட அப்பாவுக்கு 60ஆவது பிறந்த நாள்ப்பா, அதான் நடத்துறதுக்கு காசு இல்லைண்ணா, இப்போ அதுதான் நான் உண்டியலில் உள்ள பணத்தை எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா ஏதோ வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, உடைக்கக்கூடாது, உண்டியல் உடைக்கக்கூடாது, உண்டியல் உள்ள பணம் மாடியில் ரூம் கட்டணுங்க, எனக்கு என்ன சின்ன தெரிலப்பா, ஆனால் செல்வத்துட்டு நான் சொல்லிட்டேம்மா நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி நடத்து அப்படிங்கிறாங்க. அப்போ காசு அதுதான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. மாமாயார் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு முத்து, ஒரு 60,000 என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நீங்களாம் கண்டவங்களுக்கு இது கொண்டாடுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த 60,000 என்னோட 60,000 இல்லை முத்து, இது உன்னோட 60,000 தான் அப்படிங்கிறாங்க. என்னோட 60,000 அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பாண்டு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தல, அப்போ ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. அதை நேற்று தான் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. என்ன, உன் பேரில் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன், என் பேரில் நீ தர பணத்தை, சரியா, அது 60,000 சின்ன அமௌண்ட்டு தான், அது வந்திருக்கு, அது உன் தேவைக்கு எதுக்காவது யூஸ் ஆகுமேன்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதை நீங்கள் சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்களா, அவனுக்கு ஆத்திர வருஷத்துக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி போஸ்ட்மேன் வந்து சொன்னார். உடனே முத்து கொஞ்சம் கொஞ்சமாக தாப்பானே, அப்பப்போ தருவான், அவனுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, நான் உண்டியில் உடைக்கல மீனா, சாரி மீனா, நானும் ஏதோ ஆர்வக்குள்ளாரில் வேறு வழி தெரியாமல் தான் உன்னை சண்டை போட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம மாடியில் வீடு கட்டணும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது போக செல்வனனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, இப்போ இந்த 60,000 நீங்கள் கொண்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் பையன் கொடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கயா, சரி அப்படிங்க. முத்து, மீனா கோவப்படுதான்னு நினைக்காத, அதை எதுக்கு கோவப்படுதா, மாடியில் ரூம் கட்டணும், நான் உங்களுக்குன்னு தனியாக ரூம் வேணும்னு நினைக்கா, அனாவசிய செலவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் வாக்கு கொடுத்துருக்க, வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னே நம்மளால் அது சாத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். நீ முரட்டுத்தனத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நானாவது வாக்கு அசால்ட்டாக கொடுத்துட்டேன்னு சொல்லுதீங்கப்பா, நான் மீனா ஏகப்பட்ட வாக்கு கொடுத்துருதாப்பா, அதனால தான்ப்பா ரொம்ப கஷ்டப்படுதேன் அப்படிங்கிறாங்க. மீனா கொடுத்த வாக்கு ரொம்ப கொடுக்க வேண்டிய வாக்கு தான். ஏன்னா விஜயா முன்னாடி நான் நகையை போட மாட்டேன், என் புருஷன் நகை பண்ணி போட்ட பிறகு தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது அது நியாயமான வீம்பு தான். அதன் பின்பு மாடியில் ரூம் கட்டுவேன் வைப்பேன்னு சொல்கிறதும் விஜயா அவளை ரொம்ப திறந்தாழ்ந்து பேசுகிறதுனால சொல்கிறது தான். அது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று. அதனால தான் மீனா அதை செஞ்சுருக்காளே தவிர்த்து மற்றவங்கள மாதிரி வீண்
திமிரில் அது பண்ணுற பொண்ணு கிடையாது, அது உனக்கே புரியும் அப்படிங்கிறாங்க. புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா சாரி மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னெல்லாம் பேசிட்டீங்க கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறாங்க. சரி சரி விடு விடு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. நம்மளும் ஏதாவது ஒரு பெருசாக சண்டை வரும், நம்ம வந்து அதில் இவ்வளோ கலத்தி விட்டுறலான்னு பார்த்தா உடனே ஒரு காந்த மாதிரி ஒட்டிக்கிட்டுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. என்ன ஆண்டி இப்போ தான் சண்டை போட்டாங்க அதுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த முத்துக்கு என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஏதோ ஒரு வகையில், அவரை இவங்ககிட்டருந்து பிரிக்கணும் ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஈஸி ஆண்டி, நீங்கள் தான் பண்ணிடுவீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன், நானும் இவ்வளோ காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அவர் வந்து முத்தை வெறுத்த மாதிரியே இல்லை. நான் என்னெல்லாமோ சொல்லி பார்த்துட்டேன், அவனை எவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியுமோ குறைச்சி மதிப்பிடுதேன். ஆனால் வந்து இவர் வந்து முத்தை வந்து மட்டும் குறைய ஏற்றுக்கிட்டே மாட்டுக்காரு. இதே இது மனோஜ் சொன்னால் கூட ஆமாம் செஞ்சுருப்பான் அப்படிம்பாரு. ஆனால் முத்து செஞ்சுருப்பானா அவன் செஞ்சுருக்க மாட்டான், அவன் மனசாட்சி சொல்லுவான், அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் அப்படின்னு தான் சொல்லுவாரை தவிர்த்து. இப்போ பாருமா, போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டது முத்துக்கே தெரியலை, ஆனால் அதை முத்துக்கு வாங்கி கொண்டு கொடுக்காரு. இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள பணம் இல்லையோ, இல்லை இவர் பணமோ என்ன விவரம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து பணம் மாமா வாங்கியிருக்காங்களா வாங்கலையான்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டால் தெரிஞ்சிடும்ல அப்படிங்கிறாங்க. ஓ அது தெரிஞ்சிருமா, தெரியணுமா, இவர் தான் கொடுத்துருக்கானா நான் சும்மா விடவே மாட்டேன், அந்த பணத்தை நான் வாங்கிடுவேன், போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் தப்பாக போச்சு, நம்மளும் கூட போகணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. சரி ஆண்டி போகலாம், எனக்கு பார்லரும் போகணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தானே இருக்குது, போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. பக்கத்துலையா, அது கொஞ்சம் தள்ளி தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அழகாக போய்ட்டு வந்துடலாமா, ஒரு ஆட்டோ வர சொல்லி நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஆட்டோவுக்கு வேறு வாடகை கொடுக்கணுமா, சரி சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வர சொல்கிறாங்க. நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்போ ஒரு பாலிசி சம்மந்தமாக தகவல் கேட்கணும் அப்படிங்கிறமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன அதில் உள்ள சம்மந்தப்பட்ட ஆள் கொஞ்சம் வெளில போயிருக்கிறாங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 1/2 காக்க வைக்கிறாங்க. உடனே அவங்க வராங்க, வந்தோடனே சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னைக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அண்ணாமலை வீட்டை மாற்றினா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் எதுவும் பாலிசி போட்டிருந்தாரோ அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 60,000 நேற்று தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான் தான் வந்து எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி, இவர் பணம் கொடுத்து போடுதாரா இல்லைன்னா முத்து பணம் கொடுத்து போடுதானா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, அண்ணாமலை தான் என்கிட்ட பணத்தை தருவாங்க, ஏன்னா என் பையனுக்கு எதுக்காவது ஆகும் அப்படின்னு தான் போடுதேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எந்த பையனும் எனக்கு தெரியாது, பேரெலாம் தெரியாதுமா அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தியாடி பார்த்தியா ரோஹிணி, உங்கள் மாமா தான் பணம் போட்டிருக்காரு, அவங்க கையிலேருந்து தான் காசு கொடுத்துருப்பாரு, இந்த முத்துலாம் கொடுத்துருக்கவே மாட்டான், வச்சுருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுது ஆண்டி, ஆனால் அங்கிள் இப்படி தானே சொல்கிறாங்க, அங்கிள்கிட்ட கேட்க முடியுமா அப்படின்ட்டு இருக்கும்போதே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க அவர். அண்ணா உங்கள் வீட்டம்மாவும் உங்கள் மருமகளும் வந்து பாலிசியில் பணம் வாங்கினீங்களா வச்சிங்களான்னு கேட்குறாங்க, எதுவும் பிரச்சனையாண்ணே அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை சரியான கடுப்பாயிருது. உடனே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, விஜயா நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படிங்க. மார்க்கெட்டு வந்து அஞ்சலகம் ஆஃபீஸில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க, என்னங்க எப்படி பேசுகிறீங்க, நான் பாலிசியே முத்துக்காக கட்டி வாங்கி கொடுத்துருக்கேன், இதை போய் அந்த போஸ்ட்மேன்ட்ட போய் கேட்டேன்னா என்னை தான் தப்பு நினைப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க உண்மையிலே நீங்கள் தான் பணம் கட்டினீங்களா, முத்து தான் தந்தானான்னு எங்களுக்கு தெரியணும்லாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு அது ஏன் தெரியணும் அப்படிங்கிறாங்க. இல்லை குடும்ப பணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறான். அவனே என் மகன் தானே, உன் மகனுக்கு 27 லட்ச ரூபா கொடுக்கும்போது ஒன்றும் சொல்லலை, இந்த 60,000 முத்துக்கு கொடுக்கும்போது உனக்கு அது கஷ்டமாக தெரியுதுண்ணே, அந்த 27 லட்ச ரூபா நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, அன்னைக்கு சொல்லலை, ஏன்னா அவன் நல்லா இருக்கணும், ஏன்னா முத்து நல்லா இருக்கக்கூடாது அப்படி தானே. அவனும் அந்த 60,000 பணத்தை அந்த முத்து அவன் வச்சுக்கிறதுக்காக அவன் கேட்கல, அவனும் எதிர்காலத்துக்காக நான் சேர்த்த போனோம். ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்கோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணத்தை நடத்தினங்க. இப்படி முத்து மீனாவும் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஆனால் உன்னால் நீ ஒருத்தி மட்டும்தான் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கையும் செய்த இந்த நிலைமைக்கு நீ ஆளாக போறியா கடைசி காலத்தில், அதை நினைக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சாபமாக விட்டுட்ருக்கீங்க அப்படிங்க. சாபமாக விடலை, உண்மையை தான் சொல்கிறேன், இதுதான் நடக்க போகுது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம், ஒருத்தவங்களை நம்ம கெடுக்கணும்னு நினச்சா நம்மளை 4 பேர் கெடுப்பாங்க. இதுதான் உலக நீதி, சரிதானா. அவங்க அடுத்தவங்களை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க நல்லா இருக்கணும், நீ வந்து சுயநலமாக இருக்க, அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. மனோஜ் வந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு 1000 வேலை செய்கிற, மற்றவங்கள கெடுக்கணும்னா பல 1000 வேலை செய்கிற, என்னத்தை சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னுங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ரோஹிணி பார்த்தியா, அதுக்குள்ளே வந்து இந்த மீனாவோ அந்த முத்தோ என்னத்தையோ போட்டு கொடுத்துட்டாங்க, இங்கே ஆளை வச்சுருப்பாங்க போல், அவங்க நேராக என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டாங்க மாமாட்ட. ஐயோ மாமா அதுக்குள்ளே தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறான். ஆமாம் மாமா தான் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, என்ன செய்கிறது, வீட்டுக்கு போனால் வள்ளும்பாரு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இப்படி பார்லர் போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீனும் வா அப்படிங்கிறாங்க. நேராக 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க, ரோஹிணி மாமா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு என்னம்மா ஆச்சு, நீ எதுக்கும் கூட போகிற,
நான் வந்து முத்து பேரில் பணம் கட்டியிருக்கேன், வச்சுருக்கேன், ரைட்டு. அவர் தெரிஞ்ச போஸ்ட்மேனு, தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறவரு. என்ன, அவர் ஏற்கனவே இங்கே வேலை பார்த்து டெம்பரவரியாக வேலை பார்த்தாரு. அப்புறம் பெர்மனண்ட் ஆனார். இப்போ அந்த செக்ஷனில் இருக்கார். நாங்கள் அவரை எப்போவுமே போஸ்ட்மேன்னு நினச்சி நல்லா மரியாதையாக பேசுதாள். அவரும் நல்லா பேசுதாள். அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இவர் பணம் வாங்கினாரா, கட்டினாரா, வச்சாரன்னா என்ன நல்லவா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், ஆன்ட்டி தான் கூப்பிட்டாங்க, எனக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹினி இப்படி சொல்கிறேன், நீங்கள் தானே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆட்டோலாம் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, ஆன்ட்டி போட்டலாக கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு உழந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்துடுறாரு. என்னப்பா என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறாங்க. அந்த 60,000 பஞ்சாயத்து தான் அப்படிங்கிறாங்க. அதானப்பா, எப்பா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த 60,000 எப்படி வந்துச்சுன்னு மேடத்துக்கு தெரியணுமா, விஜயா மேடத்துக்கு, அதனால் விஜயா மேடம் போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர்ப்பா, அதான் நீ உங்கள் கையிலேருந்து தந்தியா இல்லைனா வந்து பாலிசியில் உள்ள பணமானு கேட்க விருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டே, இந்த பாலிசியில் உள்ள பணமே என் வீட்டுக்காரர் தான் கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, கெட்டினது என்னமோ நான் தான், பணம் இந்த பார்ட்டிக்காரன் அவன்கிட்ட தானே நான் கொடுத்தாகணும், அப்போ நீங்கள் எதுக்குங்க அவனுக்கு கட்டுதீங்க அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைக்கு நான் கட்டாமல் யார் கட்டுவா, நான் கட்டியிருக்கேன், என் பிள்ளைக்கு நாளைக்கு தேவைப்படும்னு. இப்போ அவன் தேவைக்காக பயன்படுத்த போகிறான், அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு தான் அவன் கொடுக்க போகிறான், அது அவன் சௌரியம். இப்போ அவன் சின்ன பையன் கிடையாது, அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு சம்சாரி ஆகிட்டான். அவனுக்கு 4 நல்லது கெட்டது தெரியும், அவனுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குங்க, கையில் 5 ரூபா காசு கிடையாது, மாடியில் ரூம் கட்ட வக்கு இல்லை, இந்த சூழ்நிலையில் நண்பருக்கு 60,000 கொண்டு கொடுக்காராம் அப்படிங்கிறாங்க. அத்தை, நாங்கள் என்றைக்குனாலும் கெட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஆமாம், என் புருஷன் மட்டும் இந்த பாலிசி துறையை வாங்கிட்டு வரேன்னா அந்த உண்டியல் உடச்சி பணத்தை ரெட்டு போயிருப்பான். அன்னைக்கு நீ மாடியில் ஆமாத்தை கெட்ட போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது, வேறு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் வேணாலும் பாருங்கள், நாங்கள் மாடியில் ரூம் கட்டுதோமா கட்டலையான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என் ஆயுசுக்குள்ளே கட்டிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தை நீங்கள் வந்து அல்பாயுஸ்லேயே போக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. பிறகு என்னத்தை அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா, இவ வேறு எப்படி சொல்லுதால, மனோஜ் வேறு அப்படி சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ரூம்லேருந்து. என்னம்மா அப்படி இங்கடா இருக்குது அப்படின்னு, கடையில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய், இந்த மீனா வாய் வேறு கருணாக்குடா, அவள் வேறு நான் அல்பாயுஸில் பேருன்ன மாதிரி பேசுகிறாடா, எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ரோஹிணி எங்கே இருக்கா அப்படிங்கிற, அவள் வேலைக்கு போயிட்டாடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் பயமாத்தமாக இருக்குது, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது, எல்லோரும் நீ பார்க்குறது சாதாரணமாக பார்க்குறாங்களா இல்லை முறைக்கிறாங்களா இல்லை நடக்குமான்னு தெரியல, நான் ஏதோ பண்ணிக்க வந்தோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கடைக்கு ஒரு ஆள் வந்தார், அவரு கூட அவங்கள பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படிங்க. ஏய், அதான் நீ பார்த்தாலே தெரியுது, நீ பயந்து தானே அலைஞ்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அது தெரியுதுமா, நான் எதுவும் பண்ணிக்கணும்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. என் கடையில் உள்ள ஸ்டாஃப்லாம் என்னை பார்த்து அப்படி காலம் பண்ணி சிரிக்கிற மாதிரியே தெரியுதுமா அப்படிங்கிறாங்க. டேய், மனப்பிராந்தியில் எல்லாமே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ பயப்படணும் வைக்கணும், நீ அசிங்கப்படணும் தான் யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் கூட இப்போ ஃபோன் அடிச்சிங்களா, மீனா வந்து இப்படி சொல்லிட்டா வச்சுட்டான்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. டேய், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஆயிருமா, அப்படி ஆயிட்டுனா என்ன செய்யுது அப்படின்னு. டேய், அப்போ நான் அல்பாயுஸில் போய் சேரணுமாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு அது தெரியாதும்மா, நான் வாழணும் அப்படின்னு. டேய், அம்மா நல்லா இருக்கணும் வைக்கணும் நீ நினைக்க மாட்டேனடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, முதல்ல நான் என் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இங்கே மனோஜ் நினச்சிட்டே இருக்கார், இது சரி வராது போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே விஜயா, இவன் என்ன அவன் உயிர் தான் முக்கியம், சுயநலவாதியாக இருக்கானா, இவனுக்காக என் பையன், இவனுக்காக நான் எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி, இனிமேலும் சரி வராது, இன்னமும் நம்ம அந்த சாமியார்கிட்ட போகலன்னா நம்ம உயிரை காப்பாற்ற முடியாது, லாயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்துக்கோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போகும்போது சாமியார் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வரிசையில் நிற்கிறவன்ட்டுலாம் சொல்கிறாங்க, எனக்கு இதில் அவசரம், நான் முன்னாடி போகணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி விட முடியாது, நாங்கள் 10 பேர் லைனில் இருக்கோம், நீ 11 ஆளாக நெல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தரணும், நான் வந்து முன்னாடி போகணும் அப்படிங்கிறாங்க. ஆளுக்கு 5000 கொடு அப்படிங்கிறாங்க. 10 பேருக்கு ஆளுக்கு 5000 தானே, தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து ஆளுக்கு 5000 கொடுக்காங்க. இதை பார்த்த மற்றவர், என்ன இப்படி கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு போகணும், எனக்கு உயிர் முக்கியம் அப்படிங்கிறாங்க. போ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. 50,000 போனாலும் பரவாயில்ல, உயிர் தானே முக்கியம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் ₹1 யாருக்கும் கொடுக்க மாட்டார், வேறு வழி இல்லை, நம்ம வாழணும், அதிக நாள் வாழணும், அது என்ன செய்யணும்னு தெரியல, சாமியார்கிட்ட கேட்போம்னு சொல்லி வந்திருக்காரு. இன்னும் சாமியார் வந்து என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை சாமி, இந்த லெட்டரை படிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு லெட்டர்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நானும் வேணாலும் சொன்னேன் சாமி, ஒருத்த கொண்டு கொடுத்துட்டு போகிறான் வம்படிக்கு, நீங்கள் இதை என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே
பிரித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா நீ தற்கொலை பண்ணணுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகுன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் வயசாகிட்டாங்க போனால் போட்டும் அப்படிங்கிறாங்க. உங்கள் தம்பி வந்து ஏதோ பண்ணிக்குவாருன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் பண்ணால் பண்ணிட்டு போகணும் சாமி, அவன் பண்ணால் நமக்கு நல்லது தானே, உரி இருக்காது, என் தம்பி ஒருத்தங்க நீ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் போய் சேரட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி தானே அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறேன். ஆமாம் சாமி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ சுயநலமாக இருந்தால் எப்படி உனக்கு வந்து ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படி சுயநலமாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து ஆயுள் நீடிக்காது. நீங்கள் தம்பின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வந்து நான் உங்களுடைய நெத்தியில் இருக்கிற ரேகையை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு 2 தம்பிக்குமே நீண்ட ஆயுள் இருக்குது, அவங்க எதிர்காலம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, என் தம்பி ஒருத்தன் பணக்கார பிள்ளைய கட்டியிருக்கான், அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இன்னொருத்தன் டிரைவரு, அவன் கார் ஓட்டிட்டாலே தான் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் ரேகையில் குபேரன் இருக்கான், அவன் கண்டிப்பாக குபேரன் நிலமால் பெரிய ஆளாக வருவான் அப்படிங்கிறாங்க. சாமி சொல்கிறீங்க, என்ன குபேரன் ஆயிடுவானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன்கிட்ட தான் இது இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி அப்போ நான் குபேரன் ஆக மாட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு வந்து ஹெல்த் வாய்ஸ் தான் இன்றைக்கி நிலமையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாமே மாற்றிடலாம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதை நீ செய்வியா அப்படிங்கிறாங்க. சாமி நான் வந்து உயிர் வாழறதுக்கு என்னென்னாலும் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நீ வாழ்வதற்கு செய்வேன் அப்படின்னா நான் அதை சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சாமி அதை நான் செய்ய முடியுமா அப்படிங்கிறாங்க. யாராலையும் அதை செய்ய முடியும், ஆனால் பல விமர்சனங்கள் வரும், பல ஏச்சு பேச்சுக்கள் வரும், பல பேர் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வந்து ஒரு 10 நாளைக்கு இருந்த அப்படின்னா உன்னுடைய கிரக நிலை மாறுது அப்படிங்கிறாங்க. அப்படியே சாமி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறேன். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஈஸி மெத்தட் தான், நீ ஆணாக இருக்கிறாய், அதனால் உனக்கு வந்து நிறைய வந்து நிறைய ஒரு திருஷ்டிப்படுது. ஆமாம் சாமி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே ஏகப்பட்ட பேருக்கு பொறாமை, குறிப்பாக என் தம்பி முத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் பொறாமை, அவன் பொண்டாட்டி பொறாமை தான் ரொம்ப ஓவராக இருக்குது, நான் பெரிய ஆளாகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, அதெல்லாம் விடுங்க, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிற. சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படிங்கிறாங்க. நீங்கள் பெண்ணாக மாறணும் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, அது எப்படி முடியும், அதுக்காக வந்து நான் பாம்பே போய் நான் வந்து அதுக்குள்ளே சிகிச்சைலாம் பண்ணணுமா அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறத கேளுங்க, 10 நாளைக்கு நீங்கள் வந்து பெண்ணாக மாறணும், நீங்கள் எங்கே போகிறீங்களோ வரீங்களோ தினம் என்ன செய்கிறீங்களோ அதே பெண் ரூபத்திலே செய்யணும் அப்படிங்கிறாங்க. சாமி எப்படி சாமி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. செஞ்சு ஆக வேணும், செய்தால் உங்களுக்கு வந்து ஆயுஸ் நீடிக்கும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அல்ப ஆயுசான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னு மனோஜ் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. சாமி நல்லா இருப்பீங்க, வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்கிற ஒரே வழி இது தான், நீ குபேரன் ஆகணுன்னா ஒரு நாள் பிச்சை எடுன்னு சொன்னேன், பிச்சை எடுக்க போனேன், அரைகுறையாக வந்தேன், அரைகுறை பணக்காரன் ஆகியிருக்கேன். இதே இது நீ ஒரு நாள் முழுவதும் இருந்திருந்தேன்னா பெரிய கோடீஸ்வரனாக ஆகியிருப்பேன். வரக்கூடிய பணம் வந்து அங்கங்கே தடைப்பட்டு நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி, எங்கள் மாமனார் பெரிய கோடீஸ்வரன், நீங்கள் சொல்லுறது உண்மை தான், அவர் மலேசியாவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலக நாட்டில் வல்லரசு நாடுகளில் ஏகப்பட்ட நாடில் தொழில் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பிரச்சனையில் அவங்கள தொழில் பார்ட்னர் அவங்க மேலே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ அவருக்கு உள்ள சொத்து எல்லாமே லாக்கில் இருக்குது, அந்த சொத்துடைய ஒரிஜினல் ஓனர் நான் தான், அவர் ஒரே மகளை தான் நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா, அவர் சொத்து அவர் பேரில் இருக்குது, அவர் சுய சம்பாத்தியத்தில் இருக்குது, அதை எப்படி உனக்கு தருவார் அப்படிங்க. ஒரே பொண்ணு நான் தானே கட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி கட்டினாலும் தரணும்ல அப்படிங்கல. இல்லை தந்துடுவார், என் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படிங்க. நீ தான் ஜாதகம் எழுதுனி அப்போ உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃப் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு உங்கள் அப்பா அப்படிங்க. அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறத நீ கேளுப்பா, நேரில் வந்தால் நானே அவங்க மாமனார் செய்வாரா செய்யலையான்னு நான் சொல்லிடுவேன். இப்போ நீ என் எதிர்த்தாப்புல இருக்க, உன்னுடைய ஆயுள் ரேகை எனக்கு தெரியுது, மற்றவங்கள பற்றி எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா என் பக்கத்தில் வந்தால் தான் தெரியும், சரியா, உன்னோட ரத்த சம்மந்தமானவங்களாம் வந்து ஒன்றை வச்சே சொல்லிடலாம் அப்படி இப்படிங்க. சாமி நான் உண்மையிலேயே பெண் வேஷம் போட்டு தான் ஆகணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, நீ பொம்பளையாக மாறி தான் ஆகணும், பெண் எப்படி இருப்பா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிடணும். பாவாடை தாவணினா பாவாடை தாவணி, சரியா, இல்லையா பெண்ணை மாதிரி சேலை உடுத்துற வேண்டிதான், என்ன மீசை இருக்கக்கூடாது, சரியா, கையோ உடல்லையோ எதுலேயுமே ரோகமங்கள் இருக்கக்கூடாது, பெண் எப்படி இருப்பாங்களோ பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும். பல பேர் என்ன செய்வாங்க, கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்குவாங்க, அந்த கேலியும் கிண்டல் தான் உன் ஆயுசை நீடிக்கும். நீ வந்து தற்பெருமையில் இருந்து நான் பெரிய முதலாளின்னு சொல்லி இந்த உருவத்தோடு நீ இருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு ஆயுசு கம்மி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சாமி நீங்கள் இதை சொல்லுது நான் செய்தேன் சாமி, எனக்கு ஆயுஸ் தான் முக்கியம், 10 நாளைக்கு நான் வந்து பாவாடை சட்டையோட வர மாட்டேனா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனில் போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற. சாமி இதுக்கும் செக்ஷன் இருக்கா அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒரு பரிகாரம் தான்ப்பா, அதை கட்டிட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. நேராக போய் சாமி எவ்வளவு அப்படிங்கிறாங்க. 20,000 ரூபாயா அப்படிங்கிறாங்க.
ஆமாம் 20,000 தான், இங்கே பரிகாரத்தை செட்டு வாங்கினாங்க அப்படி தான், இல்லை வெளியே வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சரி இங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் கூகுள் பே பண்ணி வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு இங்கேயே பெண்ணாக மாறுறதுக்கு எல்லா இதையுமே இது பண்ணி சேவ் பண்ணி எல்லாமே க்ளீனாக இது பண்ணி பெண்ணாக மாறுறாரு. பார்க்குறாரு, ஃபோட்டோவும் பார்க்குறாரு. பொண்ணாக இருந்தால் நம்ம செமையாக தான் இருக்கும், நாட்டுக்கட்டையாக தான் இருக்கும். இதை எப்படி வெளியே போகிறது, நம்ம போனால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்களே, இப்போ கடைக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் காரில் போய் ஏறுறாரு. ஏறினோன்னே முன்னாடியே ஒரு காரில் உள்ளவர் வராரு. சார் பின்னாடி டோர் ஒழுங்காக சாத்தலை அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, அது லேடி மாதிரி இருக்காங்க. மேடம் சூப்பராக இருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. என்னை பார்த்து சூப்பராக இருக்கீங்க மேடம்னு சொல்லிட்டு போகிறோம், நானே வேஷம் போட்டு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஓடிட்டுருக்காரு. நேராக கடையில் போய் கார் நிப்பாட்டுறாரு. கடையில் ஒரு கார் நிப்பாட்டிட்டு பெண் வேஷத்தில் கடைக்குள்ளே போகிறாரு. மேடம் உங்களுக்கு என்ன வேணும், மிக்ஸியா கிரைண்டரா அப்படிங்க. ஏய் நான் தான் ஏன் ஓனர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிக்கிறாங்க. கல்லால் போய் உட்கார்றாரு. யோமா எந்திமா அப்படிங்கிறாங்க ஒரு ஆள். என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இது எங்கள் ஓனர் சீட்டு, எங்கள் ஓனர் வெளில போயிருக்கா, நீங்கள் பாட்டில் வந்து உட்காந்துட்ருக்க அப்படிங்க. ஏய் நான் மனோஜ் தான் போ அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, மனோஜ் உருவத்தில் வந்திருக்க லேடிங்கனால நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்களா, முதல்ல கிளம்புங்க, ஒரே மாதிரி எத்தனை பேராக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் கிளம்புறீங்களா கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்டருந்து ஃபோன் அடிக்கிற மாதிரி இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் தான், புரிஞ்சுக்கிட்டியா சார் அப்படிங்கிறாங்க. நான் தான், அவ்வளோத்துக்குள்ளே என்ன தெரியலையா அப்படிங்கிறாங்க. சார் சுத்தமாகவே தெரில சார் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் இருந்தால் சார் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் திடீர்னு பொம்பளை ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் காரணமாக தான், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டாஃப்புமே சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. அங்கே போகிறவங்க பெரிய காமெடி பீஸாக இருப்பான் போல், போகும்போது ஆம்பளையாக போனால் வரும்போது பொம்பளையாக மாறி வந்திருக்கேன், இப்போ அடுத்தாப்புல என்னவோ மாறுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். பார்லர்லேருந்து ரோஹிணி வராங்க ஷோரூமில் வந்து பார்க்குறாங்க. கல்லால் ஒரு லேடி இருக்காங்க. ஏய் நீ யார்டி ஏந்திடி அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எதுவுமே சொல்லாமல், ஒரு வேளை மனோஜ் நம்ம வந்து சரியாக அவன்கிட்ட பேசலை வைக்கலன்னு வேறு யாரையும் பழகிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடி என் புருஷன் உட்கார சேரில் நீ உட்காந்துட்ருக்கு, எந்திரி முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. மனோஜ் சவுண்டு எங்கே கேட்க ஆங்கிலேயே வந்து திரும்பி பார்க்குறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஒத்து பார்க்குறாங்க. மனோஜ் நீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி செஞ்சு வச்சுருக்கீங்க, லிப்டிக் அடித்து வச்சுருக்கீங்க, லேடிஸ் மாதிரி இருக்கீங்க, என்ன மனோஜ் ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் எல்லாம் சொல்கிறேன், இந்த லெட்டர் முதல்ல படி அப்படிங்கிறாங்க. என்னது மனோஜ் அப்படி, லெட்டர் முதல்ல படி, நேற்றே அவன்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீ நல்லா தூங்கிட்ட நான் வரும்போது அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு என்ன மனோஜ் இப்படி இருக்குது அப்படிங்க. ஆமாம் ஒருத்தன் வந்தான் இன்றைக்கி, நேற்று ஒரு லெட்டர் தந்தான், அதில் இப்படிலாம் எழுதிருந்துச்சு, அதனால் எனக்கு உயிருக்கு பயமாயிருச்சு. அதான் சாமியார்கிட்ட போய் கேட்டேன், நீ 10 நாளைக்கு பெண்ணாக மாதிரி வந்து வளம் வந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ 10 நாளில் என்ன வேலை செஞ்சியோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீ வந்து பாவாடை தாவணியிலேருந்து வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டேன் அப்படின்னா அது பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்படி பண்ணித்தான் அவன். நான் ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருந்ததுக்கே வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கே இன்றைக்கி நான் தொழில் அதிபராக இருக்கேன். இதே நான் ஒரு நாள் மட்டும் இருந்திருந்தேன், இந்த முத்து மட்டும் அந்த செயலை கெடுக்காமல் இருந்தாலும் நான் பெரிய ஆளாயிருப்பேன். ஆனால் நான் வந்து 10 நாள் இருந்தால் நான் பெரிய ஆளாயிருவேன், நீண்ட ஆயுசும் கிடைக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இதை யாரும் கெடுக்க வேண்டாம், நான் நீண்ட நாள் வாழணும் வைக்கணும்னா நீ இடைஞ்சலே பண்ணாத, இப்படி சதனாமல் கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு அறிவே இல்லையா, சாமியார் மாதிரி வந்து வந்து டேரெக்டாக வந்து கடவுள் ரூபமா, இல்லை அவங்க சும்மையாவது குத்து மதிப்பாக சொல்கிறது, டைம் பாஸுக்கு நெத்தியாவது அவங்கள்ட்ட சொல்லி விட்டாங்க போல், நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாரு என்ன எதை வேணாலும் பேசு, அந்த சாமியாரை ஏதாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ என்னை விட அந்த சாமியார் தான் உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு அவர் தான் முக்கியம், எனக்கு ஆயுசை நீட்டி குடிக்க போகிறது அவர் தான், நீ கிளம்பிட்டே இரு ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் அப்படின்னா அவங்க ஒய்ஃப்னு மரியாதை இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் ஒய்ஃபாக இருந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா 10 நாள் என்கிட்ட பொறுக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எக்கேடா கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் பார்த்து போயிடுறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. எங்கடி இருக்க அப்படிங்கிறாங்க. நான் போய் சேர போகிறேன் அப்படிங்க. எங்கே போய் சேர போகிறேன் அப்படிங்கிறேன். அந்த மனோஜோட நான் தான் மேலே போய் சேர போகிறேன் அப்படிங்க. என்னடி சொல்கிறேன், அவனுக்காக 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிஞ்சதை மறைச்சி, பிள்ளை இருக்கிறத மறைச்சி, அம்மா இருக்கிறத மறைச்சி, ஏழையாக இருக்க நீ பணக்காரியாகி இவ்வளவு பொய்களை சொல்லி அவனை கல்யாணம் முடிச்சிருக்கு, இப்போ அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபர்னிச்சர் கடையில் நடக்கிற அக்கா கூத்தை வந்து பாரு அப்படிங்கிறாங்க. என்னடி அக்கப்பொருள் நடக்காங்க அப்படிங்கிறாங்க. வந்து பாரு அப்படிங்கிறாங்க. இந்த ஆளை பைக் எடுத்துகிட்டு வராங்க. ரோஹிணி வெளியே நிற்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. யார்கிட்டயே வா ஒருத்தி வந்து பார்லர் இது நம்ம கல்லால் உட்காந்துருக்கா மனோஜ் கடையில் அப்படிங்கிறாங்க. நல்லா ஒத்து பாரு அப்படிங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஏய் மனோஜ்டி அப்படிங்கிறாங்க. யோ நீ என்னையா சீதா அப்படிங்கிறாங்க. நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா, நான் வந்து வித்யா அப்படிங்கிறாங்க. நான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன இப்படி ஆகிட்டீங்க, பொண்ணாகவே மாட்டிங்களா, அவ்வளோதானா, பாம்பே போய் ஏதாவது சிகிச்சை பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறேன். ஏய் நான் ஏன்டி பண்ணணும் அப்படிங்கிறாங்க.
இப்போ இப்படி தானே இருக்க? ஏய் என்னடி ஆச்சு? நீங்கள் ஒழுங்கா தானடி இருந்தீங்க? குழந்தை வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சிட்டு கிடந்த. இப்போ என்ன புருஷன் வந்து பொம்பளையா மாட்டார் அவ்வளோதானா உங்களுக்குள்ள? அவ்வளோதானா? சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லடி அவர் இப்படி இருக்காரடி அப்புறம் எப்படி கேட்குறது அப்படிங்கிறாங்க. சரி வெளில வா அப்படிங்கிறாங்க. வெளில போகிறாங்க. என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அதான்டி ரொம்ப பண்ணுறாரு. யாரோ ஒருத்தன் வந்து லெட்டரை கொடுத்தானா அதில் வந்து நான் அவர் ஏதோ செஞ்சுக்குவாருன்னு சொல்லியிருக்கான். இதனால் குழப்பமாகி பயந்து போய் ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காரு. சாமியார் உனக்கு நீண்ட ஆயுசு வரணும்னா நீ 10 நாளைக்கு இப்படி தான் பெண் ரூபத்தில் தான் வாழ்ந்தணும்னு சொன்னோன்னா இவர் வந்து இப்படி இருக்காராம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே பக்கா காமெடி பீஸ்டியும் புருஷன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? அப்படி உண்மையை தான் சொல்கிறேன். யாராவது இதை செய்வாங்களா? நல்லா நினச்சி பாரு. ஏன் பொம்பளை வேஷம் போட்டால் மட்டும் அது ஆயுஸ் நீண்டுருமா? அப்போனா தான் எல்லாருமே வந்து எப்படி இல்லாமல் இருந்துட்டு போயிடுவாங்களே. ஆனால் உன் புருஷன் உண்மையிலே ஒன்றான ஒரு பக்கா முட்டா பையா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிற. பிறகு 4 டிகிரி படித்தேங்கிறாரு, உலகம் தெரியுங்கிறாரு, எனக்கு அப்படி இப்படிங்கிறாரு. இது கூட தெரியாதா? யாராவது மனுஷன் ஆயுசை கணிக்க முடியுமா? இல்லை சொல்ல முடியுமா? இல்லை சொல்லுறதுனால பரிகாரம் செய்யறதுனால இது பண்ண முடியுமா? ஏன் இதெல்லாம் பார்க்க ரொம்ப கடுப்பாக இருக்குது, காமெடியாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப காமெடியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வாடி எனக்கு கடுப்பாக இருக்கும் முதல்ல பார்லர் போகணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஓனர் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குல்ல, லேடி கட்டப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டுவிடுவோம். இது மாதிரி போட்டால் பயங்கரமாக வியூ போகும்னு சொல்லிட்டு நேராக அதே மாதிரி நிறைய வியூ போகுது. நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நிறைய பேர் ஃபார்வேர்டும் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது சுருதிக்கும் போகுது. சுருதி இதை பார்த்துட்டு பயங்கர சிரிப்பு. இதை வந்து நேராக ரவிக்கு அனுப்புகிறாங்க. ரவி ஒரு காமெடி வந்துருக்கு பாரு அப்படிங்கிறாங்க. சுருதி வேலை இருக்குது, காமெடி பார்க்க நேரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல பாரியா அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது மனோஜ். என்னடி மனோஜ் வந்து இப்படி வந்து நீ கிராஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. கிராஃபிக்ஸ் நான் பண்ணல, கிளம்பி நீ என் கடைக்கு வா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. நீ ஏன் ஸ்டுடியோக்கு வா அப்படிங்கிறாங்க. ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. ஸ்டுடியோவில் போய் கூப்பிட்டு நேராக வா ஒரு இடத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு வேலை இருக்குது அப்படிங்க. எனக்கு என்ன வேலை இல்லையா? வேலை இருக்க தான் செய்யுது. வா மனோஜ் வந்து பெண்ணாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவில் போட்டது தான் அதெல்லாம் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அண்ணன் வந்து ஃபர்னிச்சர் கடையில் தான் இருக்கார். பெண்ணாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீ தான் பார்த்தல வீடியோ, அப்புறம் ஏன்ட்ட கேட்குற, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போகிறாங்க. கல்லால் வந்து பொம்பளை மாதிரியே உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னே ரவி பயங்கரமாக சிரிக்கார். டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏன்டா அசிங்கம் பண்ணுற? ஆன்லைனில் அவ்வளோத்துக்குள்ளே நீ வந்து ஃபேமஸ் ஆகி போயிட்டுருக்க அப்படிங்கிறது. ஆன்லைனில் ஃபேமஸாக போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இதை பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இதை யார் எடுத்து போட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், நீ தான் எடுக்க சொன்ன யாரையும் அப்படிங்கிறாங்க. நான் எடுக்க சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஆங்கிள் எடுத்துனா இங்கே இருந்தால் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டாஃபையுமே கூப்பிட்றாங்க. யார் இந்த வீடியோ எடுத்தா அப்படிங்கிறாங்க. சார் இவர் தான் எடுத்தார் அப்படின்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. நீ எடுத்த அப்படிங்கிறாங்க. சார் செம்மையாக இருந்தீங்க, ஒரு ஜென்ஸாக இருந்தாலுமே லேடி கிட்ட போட்டிருக்கும்போது செம்மையாக இருந்தாங்க, ஒரு பெண்ணு கூட தோற்று போவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் வேஷம் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறாங்க. சரி அதுக்காக வீடியோ எடுப்பியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வீடியோ எடுத்தால் நிறைய லைக் போகும்ல, அதான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ 4 பேர் அசிங்கமாக பேசுவாங்களா, உனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் அசிங்கமாக நினைப்பாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் இப்படி வேஷம் போட்டே வந்திருக்க மாட்டீங்களே, இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு கதைக்கு தான் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ இவனுக்கும் சாமியாருக்கும் தொடர்பு இருக்குமோ, சாமியார் சொன்னது இவன் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மாதிரி அழிச்சு விடு அப்படிங்கிறாங்க. சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வீடியோவை நீ அழிக்கலை அப்படின்னு சொன்னால் உனக்கு வேலைங்க கிடையாது அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு வேலையே தராலும் பரவாயில்லை, ஏன்னா இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் கூடிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த வீடியோ போட்டாலும் ஓட ஆரம்பிச்சிடும் சார், அதனால் நான் வந்து அந்த லைன்லேயே போயிடுறேன், நீங்கள் எனக்கு வேலை வேண்டாம் அப்படிங்க. ஓ அழிச்சு விடியா, உனக்கு நான் துட்டு தரேன் அப்படிங்கிறேன். உங்கள் துட்டு யாருக்கு வேணும் முதலாளி, நான் கிளம்புறேன், எனக்கு 1 மாதம் சம்பளம் தரணும், அதை நீங்கள் நன்கொடையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ரவி செய்கிறது, அதை ஒன்றும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. அதை என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஊர் உலகம் பரகிறது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி அம்மாவுக்கு அந்த வீடியோ பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கே அது பொண்ணு சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லையே ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அது எப்படி சம்மந்தி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. விஜயாவுக்கு வாட்ஸ்அப் அழிஞ்சிருக்கு, அது அவங்களுக்கு தெரியலை. அப்போது அனுப்பிட்டேன். சரி விஜயா பார்க்கட்டும், விஜயா கடுப்பாகி நம்மகிட்ட பேசிட்டுன்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க, சுருதியோட அம்மா விட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு
ரோகிணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சு போல போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எங்கேம்மா இருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வரும்போது வந்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்துவும் இந்த வீணாக போன செல்வத்துக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷன்ட்டு போயிட்டாங்க. நைட்டு எதுவும் சமையல் பண்ணலம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா ஆண்டி, சரி ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்றைக்கி நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பொசுக்குன்னு உன்பாட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பொசுக்குன்னு தானே ஆண்டி நடக்குது அப்படிங்கிறாங்க. என்னது சம்மந்தமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இருக்குன்னு சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு போகணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், வித்யாவுக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க, அதனால் நான் வந்து வித்யா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ மனோஜை சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அவன் சொல்லலாம் ஆண்டி அப்படிங்கிறது. சொல்லலாம் ஆண்டியா, ஏம்மா அவன் தானே அவன் புருஷன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரில ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கொண்டு மனோஜ் என்னடா செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா வேறு வீடியோ போட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ பொறுப்பாக கடையில் இருக்கடா, அவன் பொண்டாட்டி என்னடா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவள் வந்து பார்லர் ஒழுங்காக போக மாட்டாளா, எங்கேயும் போனால் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டாளா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கே போயிருக்காவா அப்படிங்கிறாங்க. வித்யாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, அதனால் இன்றைக்கி நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், அங்கே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரி அப்படி என்னடா இப்படி அசால்ட்டாக சொல்கிற, பொண்டாட்டிக்கு வந்து உன்ட்ட சொல்லிட்டு போக மாட்டாளா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துருக்கு விடுமா அப்படிங்கிறாங்க. டேய் சரி அது இருக்கட்டும், நீ வரும்போது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு அப்படிங்க. இல்லைம்மா நான் வரலம்மா அப்படிங்கிறேன். ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங்காக நான் வந்து பாம்பே வரைக்கும் போண்டிருக்கு, அதனால் நான் போண்டிருக்கேன்ட்டா. பாம்பே வரைக்கும் போகிறியா, எப்படிடா போகிற அப்படிங்கிறேன். கார்லேயே போகிறேன். காரில் அவ்வளோ தூரம் போயிருவியா அப்படி. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உனக்கு இவ்வளோ தூரம் கார் ஓட்ட தெரியுமாடா அப்படிங்கிறேம்மா. அழகாக ஓட்டிடுவோம்மா, நீங்கள் போன வைங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. என்ன இவன் இப்படி பேசுகிறான், அவன் இப்படி பேசுகிறான், என்ன தான் நடக்கும் நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் நினைக்காரு, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காரு. அப்போ நேராக கடையெல்லாம் அடைச்சிட்டு நேராக லாட்ஜுக்கு போகிறாரு. லாட்ஜுக்கு போகும்போது நிறைய பேருக்கு இவரை பார்த்தோன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ லேடி நினச்சி எம்மான்னு கூப்பிட்றாங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்போ தான் அந்த சாமியார் சொன்னது என்ன ஆகுது, நம்ம தினம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆயுசு நீடிக்கும், இல்லைனா ஆயுசு நீடிக்காது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. என்னங்க ரூம் எடுக்க தான் வந்தீங்க, ரூம் என்ன தங்குங்க, நாங்கள் எவ்வளோ பண்ணணும், நாங்கள் கம்மியாக பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இல்லை மனோஜ் எனக்கு ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்து நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே அண்ணாமலை ஹாலில் உட்காந்துருக்காங்க. லேடி வந்திருக்கோன்னே, விஜயா யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் மனோஜ் மலமலன்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. விஜயா யாரோ வந்திருந்தாங்க, நீ பேசணுன்னு பார்த்தேன், நீ கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு மனோஜ் ரூமுக்குள்ளே போகுது அப்படிங்கிறேன். என்னங்க ஒரு லேடி மனோஜ் ரூமுக்குள்ளே போதா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்போ மனோஜுக்கு ஒரு பொண்ணுக்கு எதுவும் பழக்கமாயிட்டா அப்படிங்கிறாங்க. அது என்னென்னு முதல்ல பாரு, அதுக்கப்புறம் பேசு அப்படிங்கிறாங்க. கதவை தட்டுறாங்க. ஏம்மா வெளியே வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கே மனோஜ் சவுண்டும் கேட்குதுங்க. மனோஜ் சவுண்டு கேட்குதா, நான் மனோஜை பார்க்கலையே, ஒரு லேடி தான் போச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை மனோஜ் முன்னக்கூட்டியே வந்துட்டு அந்த லேடியை பின்னாடி வர சொல்லியிருப்பானோ, இது வேறு ரோகிணி வேறு வெளியூர் போன நேரத்தில் வந்து இவ்வளோ ஒருத்தையை கூப்பிட்டு வந்திருக்கானா, திடீர்னு ரோகிணி வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் அவள் சண்டை போட்டு போயிட்டான்னு தெரியலையே அப்படி இப்படி இன்னும் புலம்புதாங்க. முதல்ல என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் வெளில வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ தூங்குறது இருக்கட்டும், முதல்ல அந்த லேடியை வெளியே அனுப்பிடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா யாரும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. யாரும் இல்லையா, உங்கள் அப்பா பார்த்துருக்காரு, லேடி உள்ளே போயிருக்க, நீ விளாண்டு வேலை பார்க்காத, நீ கதவை திறமை இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தூங்கம்மா, தூங்குறவங்க என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் சாப்பிட வேண்டாமா அப்படிங்கம்மா. சாப்பிட்டுலாம் வந்துட்டேன் அப்படிங்கிற. அதானே நல்லா சாப்பிட்ருவேன், நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு நான் வந்து பாம்பே போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு இப்போ இங்கே வந்து நிற்கேனே அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ நான் தூங்க போகிறேன், இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல கதவை திற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் கதவை திறக்கல அப்படி. திறடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் படுத்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜுக்கு சரியான வயிறு பசி, அவர் சரியாக சாப்பிடலை, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது. இங்கே சுருதி வராங்க. ஆண்டி மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் தான் வந்து ரொம்ப திமிர்த்தனம் பண்ணதலாம்மா, அவள் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாள. ஓ 60ஆம் கல்யாணத்துக்கு போயிட்டாங்களோ, அந்த மீனா ஏன் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தானே சமைப்பாங்க, அவங்க தானே அந்த வீட்டில் வேலைக்காரங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சிரிக்கிறாங்க. விஜயாவிட்ட வந்து மீனாவை வந்து குறை சொல்கிறது, மீனா வந்து சுற்றிட்டு சண்டை போடுறது மாதிரி விஜயாட்ட பண்ணுறது. என்றைக்கு ஒரு 2 பேரும் மாட்டிட்டு முழிக்க போகிறவங்களோ விஜயாட்ட அப்படின்னு நினைக்காரு. உடனே அங்கிள் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கன்னா, சாப்பிட்டோமா 2 இட்லி கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க, எனக்கு இட்லி வாங்கிட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா உனக்கு 4 இட்லி வாங்கி வச்சுருக்கேன் டைனிங் டேபிளில், வேணால் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி எனக்கு கட்டி பருப்பு சாப்பிடணும் போல இருக்குது, தரீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது கட்டி பருப்பை அவிக்கணும், அதை கடையணும், ரொம்ப ப்ராசஸ்லாமா அப்படிங்கிறாங்க.
இல்லை ஆண்டி, நான் ஒரு நாடகத்துக்கு பேசினேன். அதில் கட்டி பருப்பு கடைஞ்சி கொடுத்தாங்க நெய்யில். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் அதை சாப்பிட எனக்கு ஆசையாக இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. அந்த மீனா அந்த பூக்காரி கிடந்தானா உடனே செஞ்சு தர சொல்லிடுவேன். இப்போ என்ன செய்யணும்னு தெரியலையேம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கடைய தெரியாதா ஆண்டி? அப்போ நீங்கள் எனக்கு கடைஞ்சி தர மாட்டீங்களா அப்படிங்க. யாரும்மா சொன்னால்? நான் கடைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையதுக்கு போயிடுறாங்க. அப்போ ஆன்ட்டிக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆனால் தெரியாதோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரவி சொல்கிறாரு, ஸ்ருதி சத்தனாம இரு, எதுவும் சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை, அதான் ஊர் உலகம் எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி அம்மா கால் பண்ணுறாங்க ஸ்ருதிக்கு. உடனே கதை உடைக்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடி உன் புருஷனோட அண்ணன் வந்து பொம்பளையாகவே மாட்டாரு அப்படிங்கிறாங்க. எனக்கே காமெடியாக தான்மா இருக்குது. யாருமே வீட்டில் இருந்த மாதிரி இல்லை, மனோஜ் வரல வீட்டுக்கு, ரோஹிணியும் இருந்த மாதிரி இல்லை, நான் அதை கேட்டுக்கல. நான் அந்த வீடியோ ஃபார்வர்ட் ஆனது வீட்டுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏன்டி தெரியாது? அந்த வீடியோவை உங்கள் மாமியாருக்கு வேறு நான் அனுப்பியிருந்தேனே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்களுக்கு அந்த டச் ஃபோன் வந்து உடஞ்சிருக்குமா, அவங்க பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க அப்படி. ஓ அதுதான் வந்து ஒரு டிக் அடிச்சிருக்கோ, அப்போ பார்க்கல. சரி 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 நான் நாளைக்கு சொல்லிக்கிறேன் அப்படிங்கம்மா. நீ சும்மா இரு, தயவுசெய்து எதுவும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. சுருதி சொன்னால் நம்ம ஏன் கேட்கணும், நாளைக்கு காலையிலே போய் நம்ம இதை ஒரு பெரிய படமாக மாட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பருப்பு கடைஞ்சிட்ருக்காங்க. பருப்பு வாசனை பயங்கரமாக வருது. மனோஜுக்கு தூக்கச்சடவில் வந்து அந்த பருப்பு வாசனை வந்து அவரை தட்டி எழுப்புது. எழுப்புனோடனே ஆகா பருப்பு கடையுதாங்க, பருப்பும் அந்த சுடுச்சோறு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுவும் ஓலையில் வேறு வீட்டில் இருக்குது, அதில் கொட்டி சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துடுறாரு. எப்படி மறந்துடுறாருன்னா, நம்ம பெண் வேஷத்தில் இருக்கோம், அம்மாவுக்கு தெரிய வேண்டாமல் நம்ம ரூமில் இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு வழக்கம் போல் அந்த தாவணியோட திளத்திலன்னு வராரு கிச்சனுக்கு. இதை பார்த்தோன்னே இது யார் லேடி அப்படின்னு சொல்லிட்டு, இவ தான் ரோஹிணி ரூமுக்குள்ளே ரோஹிணி ரூமுக்குள்ளே மனோஜ் ரூமுக்குள்ளே போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மத்தியை வச்சுக்கிட்டு விழுந்து வெளுக்காங்க. உடனே எம்மா எம்மான்னு கத்துறாங்க. டேய் அவளை வெளுத்தா நீ ஏன்டா அங்கேருந்து கத்துற, வெளியே வாடா நீ அப்படிங்கிறாங்க. எம்மா நான் நல்லா பாருங்கம்மா, நான் தான் அப்படிங்கிறேன். நல்லா பாருங்கள் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா மனோஜ் நான் தான்மா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடாச்சு உனக்கு, என்னடா பொம்பளையா மாதிரி இருக்க, ஏம்மா பொம்பளையாக மாறலாமா, பொம்பளை வேஷம் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி கவலைப்படுத்துகிற அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க. ஏம்மா வீட்டை மட்டும் கவலைப்படுத்துகிறோம்மா, ஊரையே கவலைப்படுத்திட்டான், வீடியோ வைரல் ஆயிடுச்சு, சொன்னால் சொல்லும் கேட்க மாட்டேறான், அந்த ஆடையை கலத்தி ஆனால் இருடா அப்படின்னா, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இவனை தான் ஆயுசு நீடிக்கும்னு சொல்கிறான் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா ஆச்சு உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்க்குறாங்க. டேய் மனோஜ் நீ லேடி விஷயத்தில் பக்காவாக தான் இருக்க அப்படிங்கிறாங்க. பக்காவாக இருக்கணப்பா, சரிப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சத்தம் போடுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும், அவன் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான், அவன்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது, அப்பா சொல்லதையோ அம்மா சொல்லதையோ கேட்குற அளவுக்கு அவன் இல்லை. அவன் சாமியார் ஜோசியக்காரன் யார் ரோட்டில் போகிறவன் என்ன சொல்லுதானோ அதை தான் கேட்குற மனநிலையில் இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும், நான் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா அந்த சாமியார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்ப்பா, அவர் சொன்னால் அப்படியே நடக்கும்பா, என்ன கொஞ்சம் நேரம் பிச்சை எடுங்கன்னு சொன்னார், இப்போ எடுத்ததுக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆகிட்டேன், இதே மாதிரி இதை மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் பெரிய ஆளாயிரம்பா, ஆயுசு நீண்டிடும், நானும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன், ரோஹினோட ஒட்டுமொத்த சொத்து எனக்கு வந்துரும்பா அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள் மனோஜ் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆசைப்படாத, உன் உழைப்பில் உனக்கு எது கிடைக்குன்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நீ அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டால் அது நல்லா இருக்காது. உங்கள் அம்மா தான் வந்து பெரிய பணக்காரங்க, அவங்க அண்ணன் பெருசாக பழகுவா பேசுவா, ஆனால் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, நிரந்தரம் கிடையாது. என்றைக்குமே உண்மை எதோ அதை மட்டும்தான் நம்ம உற்று நோக்கணும். நம்ம உழைப்பால் வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கொண்டு வரதை நம்ம நிச்சயம்னு சொல்ல முடியாது, அது நிலைக்குன்னு சொல்ல முடியாது. பேராசைப்படாத, என்ன நிதானமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆயுசு நீடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேர்மை வழியிலையும் உண்மை வழியிலையும் நம்ம பயணிச்சோன்னா கண்டிப்பாக ஆயுசு நீடிக்கும். அதை விட்டுட்டு நான் குறுக்கு வழியில் முன்னேறுவேன், நான் அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னா ஆயுசு சுருங்கும். இதுதான் உலக தத்துவம், அதை புரிஞ்சுக்க. இதெல்லாம் முதல்ல இது நல்லா இல்லை, முதல்ல இந்த ஆடையை மாற்று அப்படின்ட்டு இருக்கும்போது பரசு ஃபோன் அடிக்கிறார். பரசு ஃபோன் அடிச்சு அண்ணாமலை ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் நீ பாரு அப்படிங்கிறாங்க. இதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. பரசு நான் அது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறேன் பரசு அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டு விட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் போடலப்பா, என் கடையில் வேலை பார்க்குறவங்க எடுத்து போட்டு விட்ருக்கான் அப்படிங்கிறேன். நீ அதை சத்தம் போட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சத்தம் போட்டான், அந்த வீடியோ அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நின்ட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சுருதிமா இவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நாங்கள் போகும்போது தான் கேட்டார், அவர் உனக்கு ஒரு வேலையே தேவையில்லை, நான் வந்து இதிலே வைரல் ஆகிட்டேன், பெரிய ஆளாயிடுவேன், எனக்கு தேவையில்லைன்ட்டு போயிட்டார் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஏன்டா கேவலப்படுத்துகிறேன், முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எப்பவும் போல இதில் வா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க விஜயா. ஏம்மா அங்கே பாருங்கள், எனக்கு என் உயிர் முக்கியம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு உட்காந்துடுறாங்க. இந்த சூழ்நிலை விஜயா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே என்ன ஆண்டி
நீங்கள் அழுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா இவன் அம்மா இப்படி இருக்கான், இப்படி இருந்தால் எப்படிம்மா அந்த ரோஹிணி வாழ்வா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஏதோ வித்யாவுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம், அங்கே தங்கிட்டு நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. அவங்க அதனால் போயிருக்க மாட்டாங்க ஆண்டி, இதனால தான் மன வருத்தத்தில் போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவளுக்கு தெரியாதுல்லம்மா அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு எப்படி தெரியும் ஆண்டி, அவங்க ஒரு வேளை கடையில் போய் பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முதல்ல வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. நான் வரலாமா அப்படிங்கிறாங்க. வெளியே வராமல் கூட இருந்து தொலை, ரோஹிணிக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகலாமா அப்படிங்கிறாங்க. உன் கடைக்கு வந்தாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எப்படி இருந்த அப்படிங்க. இப்படியே தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னம்மா வரவே மாட்டாடா, நீ பெண்ணாகவே இந்த வீட்டில் இருக்க வேண்டியதான், அவள் நீ வேண்டான்ட்டு போயிடுவா அப்படிங்கிற. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதில் வெளியே வா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இந்த வேஷத்தை கலைச்சி சொல்லடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த வேஷத்தை நான் கலைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. கலைக்கலையா அந்த வீட்டு விட்டு மேலே வெளியே போயிரு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போக முடியாதும்மா, சாமியார் தான் சொல்லியிருக்காரு, நீ எப்பவும் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும், ஒரு தொழில் பண்ணுறியோ அதே மாதிரி பண்ணு, அதே ட்ரெஸ்ஸில் பண்ணு, அதே மாதிரி நீ எந்த வீட்டில் இருக்கோ அதே மாதிரி இருன்னு சொன்னார். நான் போய் லாட்ஜ் எடுத்து தங்கலான்னு தான் போனேன், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் தான் எனக்கு யோசனை வந்துச்சு, இந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளுக்கு பழிக்கும், அதனால் நான் வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்திருக்கேன், இது சரி வராது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நீங்கள் கெட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஆண்டி பருப்பு கடைஞ்சிங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அடுப்பில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் கடைகிறாங்க. இதை சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இந்த வீடு பயங்கர காமெடியாக தான் இருக்குது ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து மீனாவும் ஒரு இடத்துல ஆக்ஷன் பண்ணுறாங்க, இவர் காமெடி பண்ணுறாங்க, நீங்கள் எதார்த்தத்தை பண்ணுறீங்க, என்னெல்லாமோ நடக்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்கிறது, இப்படி பண்ணுறானம்மா, நீ தயவு செய்து உங்கள் அம்மாட்ட எதையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாங்க. அதான் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் சாப்பிட்றாங்க. உனக்கு பருப்பு கடைஞ்சி சொன்னால் தந்துட்டாங்களா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன ரவி நீ சிந்திச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்படி மனக்கு நோயாளியாக இருக்கானே, அவனை என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிறாங்க. பேசாமல் கீழ் பக்கத்தில் கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுதான் இது தீர்வு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸ்ருதி. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி தான் பண்ணுறாங்க, பேசாமல் கீழ் பக்கத்தில் கொண்டு சேர்த்துட்டானே அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படி தான்மா தோணுது, ஆனால் விஜயாட்ட கேட்டால் அது சரியில்லைம்பா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் தப்பாக நினைப்பாங்க அங்கிள், நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிறாங்க. விஜயா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. விஜயா அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த சாமியார் சொன்னால் சரியாக இருக்குமாங்க, ஒருவேளை அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் சரியாயிருமோ அப்படிங்க. உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அவனுக்கு ஒரு லெட்ரு வச்சுருந்தான், அந்த லெட்ரு வச்சுருக்கையில் வந்து என் பேரும் எழுதிருந்துச்சு, உங்கள் அம்மா வந்து நெஞ்சு வலி வரும் அப்படின்லாம் போட்டிருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது அப்படிங்க. இல்லைங்க அவன் அதுக்கு பயந்து தானே பண்ணுறான், அப்போ ஏதோ நடக்குதுன்னு போய் தெரிஞ்சு தானே அவன் பண்ணுறான், எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயமாக இருக்குங்க, நாளைக்கு அந்த சாமியார்கிட்ட போகணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அவனே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இதெல்லாமே செஞ்சிட்ருக்கான், அதை பிடிக்காம தான் நான் வந்து அவனை மனநல மருத்துவமனையில் சேர்த்து விடலாம் வைக்கலாம்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன்லாம் கரெக்டாக தான் இருக்கான், நான் எவ்வளோ சொன்னாலும் அதை அந்த கேஸை கலைக்க மாட்டேன்னு சொல்கிறேன், என்னங்க அர்த்தம், அவனுக்கு நீண்ட ஆயுசு வரணுங்கிறதுக்காக அவன் செஞ்சிட்ருக்கான், இது சரி வராது, நான் வந்து நாளைக்கு காலையில் அந்த சாமியார் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கெட்டு போங்க, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு 2 பேரும் வெளில போயிருங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க வெளில போக முடியும் அப்படிங்கிறாங்க. பிறகு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வழி தெரில, மனோஜ் எந்த சாமியார்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னமோ செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூங்கிடுறாரு. அப்படியே காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மனோஜ் ரூம் திறக்காமையாக இருக்குது. ஒரு வேளை எதுவும் செஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் செய்யலம்மா அப்படிங்கிறாங்க. முதல்ல வெளில வாடா அப்படிங்கிறாங்க. முத்து மீனா வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க வரலடா இன்னும், நாளைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து மீனா வந்துடுறாங்க. மனோஜும் கரெக்டாக பாவாடை தண்ணியோட ரூம்லேருந்து வெளில வராரு. இதை பார்த்தோன்னே முத்துக்கு பயங்கர சிரிப்பு. இந்த காமெடி பீஸ் யாருப்பா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் தாண்டா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் அறிவு கட்டவனே, இது ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நான் அன்றைக்கி பிச்சைக்கார வேஷம் போட்டேன், அன்றைக்கி வந்து நீ வந்து கெடுத்து விட்டு நீ வந்து கோடீஸ்வரன் ஆக முடியாமல் பாடாப்படுத்திட்ட, ஆனால் இப்போ வந்து என் ஆயுசை நீடிக்கணும்னு சொல்லி இப்படி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், இதை நீ ஏதாவது கிண்டல் பண்ணி வச்சு இது பண்ண அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா பண்ண போகிறேன், கெட்டு போ, உன்னை பார்க்க காமெடியாக இருக்குது, நான் செல்வம் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே எல்லாருமே உன்னை வச்சு தான் காமெடி பண்ணானுங்க, உங்கள் அண்ணன் என்னடா அக்காவாயிட்டான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரும் கேட்டு நீ கிண்டல் பண்ணாங்க, நானும் சரி ரைட்டு நீ என்னத்தையோ பண்ணிட்டு போகிறேன்னு விட்டுட்டேன், அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கேன், நல்ல வாடா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையிலே காமெடியாக தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. உடனே மனசு சரியான கோபம் ஆகுது. சரி அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வராங்க. ஏண்டி இவ்வளோ லேட்டாக தான் வருவீங்களோ, உங்கள் பாட்டில் தங்கிவிடுவீங்களோ அப்படிங்கிறாங்க. மற்றவங்களாம் தங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, மீனாவும் நானும் தங்கினா சொல்லுவீங்களோ அப்படிங்கிறாங்க. அவள் தங்குறா தங்காமல் இருக்கா, வீட்டு சமையல் வேலைலாம் யார் பாப்பா அப்படிங்க, நீங்கள் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சூப்பராக நைட்டு பருப்பு கடைஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற. பரவாயில்ல, அந்த பழக்குறலுக்கு வந்து பருப்பு கடைஞ்செலாம் கொடுக்க தெரியுதுல்ல, இன்றைக்கி பேசாமல் கடைஞ்சி எல்லாருக்கும் நீங்கள் சோறை கொடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா
நம்மளுக்கு வேலை இருக்கு வா அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாங்க அந்த பூக்காரிக்கு எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க இப்போ தான் வந்து வராதமா நீ வந்து சமைக்க சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை சமைக்கணும்னு தலையில் எழுதிருக்கு, நம்ம இத்தனை பேர் இருக்கோம்னா மாற்றி மாற்றி சமைக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த மற்ற பிள்ளைகள்லாம் பணக்கார பிள்ளைகள் அப்படிங்கிறாங்க. சரி ஸ்ருதி வந்து இப்போ வந்துட்டா வீட்டுக்கு, மீனாவும் வந்துட்டா, ரோகிணி வந்தாளா வரலையான்னு கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் நாளைக்கு தான் ஆண்டி வீட்டுக்கு வருவேன் அப்படிங்க. என்னம்மா நினச்சிட்ருக்க, உம்மாட்டு நாளைக்கு வரேன் நாளான்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு உன் சௌரியத்துக்கு அங்கே தங்குவியா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அங்கே என்ன நடக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஆண்டி. பார்லரில் வந்து எல்லாருமே நீ கிண்டல் பண்ணுறாங்க, நான் எப்படி நான் பார்லர் போகிறது, மனோஜ் வந்து இப்படி பொம்பளை வயசோடு சுற்றிட்டு இருப்பார், நான் அந்த வீட்டில் வந்து இருக்கணுமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஓ இதனால தான் நீ வரலையாம்மா அப்படிங்கிறாங்க. இது கூட உங்களுக்கு தெரியலையா ஆண்டி, ஊர் உலகம் ஃபுல்லாக நீ காரி துப்புது. உங்கள் அம்மாவுக்கா? இல்லை ஆண்டி எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேருந்து எல்லாருமே ஃபோன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கம்மா மலேசியாவில் இருந்தா அப்படிங்க. ஆமாம் மலேசியாவிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உன் புருஷன் வந்து இப்படி பொம்பளை வயசில் மாந்துட்டு கிடக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா மலேசியா வரைக்கு மனோஜ் தெரியுமா அப்படிங்க. நான் தான் எல்லாருக்கும் மனோஜ் ஃபோட்டோவும் எங்கள் ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேனே அப்படிங்கிறான். ஓ அப்படியா, இவன் வேறு குறுக்கட்டத்தனமாக பண்ணுறானே. சரிம்மா நான் சத்தம் போடுறேம்மா, ஒரு 10 நாளைக்கு தான்மா, ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 9 நாளில் சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 10 நாளில் இந்த மானம் திருப்பி வந்துருமா ஆண்டி, நினச்சி பாருங்கள், அவருக்கு ஆயுசு நீடிக்கிறதுக்குள்ளே ஏன் ஆயுசு போயிரும் போல் அப்படிங்கிறாங்க. உன்னையம்மா நல்லா புரிஞ்சுக்கோம்மா, அந்த சாமியார் பவர்ஃபுல்னு நினைக்கிறேன், நான் அவர்கிட்ட போய் பேசுகிறேம்மா, உனக்கு பேசுகிறேம்மா, நீ ஒரு நாள் கூட தங்கிட்டு வாம்மா, ஆனால் கோவப்படாதம்மா, அத்தை ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க அந்த பொண்ணு வருவா அப்படிங்கிறாங்க. அப்போ உன் பையன்கிட்ட சொல்லி புரிய வை அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனை பொறுத்த மட்டும் ஆயுசை நீடிக்கணும், அவள் வேலை அவளுக்கு கோவம் இருக்குது, இதில் என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரி நீ தான் பெரிய மனுஷி, என் பையன் நீ ஒரு முடிவெடு அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு பையன் இல்லையா அப்படிங்கிறாங்க. என் பையனை நான் முடிவு எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் வெளுத்து உரிச்சு உப்பை தடவிருப்பேன், அதுக்கு நீ அனுமதிப்பேன்னு சொல்லி நான் இப்போமே நான் அவனை மாற்றிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்க, முதல்ல கதவை திறடா அப்படிங்கிறாங்க. கதவை திறங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க. கதவை முதலாடா அப்படிங்கிறாங்க. டேய் நீ இப்படி பண்ணதுனால தான்டா ரோஹினி வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு முதல்ல தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவள் தான் கடைக்கு வந்து பேசிட்டு போனால, நீ வேஷத்தை மாற்று வையின்னா, எனக்கு ஆயுசு முக்கியமாக இல்லை அவள் சொல்லுது நான் கட்டிக்கிட்டு முடியுமா, பொண்டாட்டி பாசம்லாம் வந்து 10 நாள் கழிச்சு நான் பார்த்துட்டு தான்மா, இப்போலாம் எந்த பாசமும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறேன். டேய் அம்மா பாசம் கூட கிடையாதா அப்படிங்கிறாங்க. அம்மா பாசம் இருக்குது, ஆனால் 10 நாள் கழிச்சு தான் காமிப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், என் பாசத்தை நான் எப்பவும் காட்டுவேன், எனக்கு ஒரு உதவி செய்யடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அந்த சாமியார்ட்ட என்னை கூப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஓ உங்களுக்கும் பயமாயிருச்சா, சரிம்மா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி வாடா போவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அந்த மீனை வந்துட்டால சமைச்சு தர சொல்லுங்கள், சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. டேய் நீ வந்து அவங்க கையால் சாப்பிட்டோன்னா அவனை ரொம்ப வச்சு செய்வாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் இல்லைம்மா சமைக்க சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மீனா உன்னை எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லி சமையல் பண்ணுறாங்க. உடனே ஏங்க நீங்கள் சாப்பிட்டு வண்டிக்கு போகணுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே மனோஜ் பொம்பளை வயசில் சாப்பிட வராங்க. என்ன அக்கா சாப்பிட வரீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் என்ன மரியாதையை பேசு அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னக்கா மரியாதை, நீ அக்கா தானே, அக்கா ஒரு செல்ஃபிக்கா அப்படிங்கிற. டேய் சும்மா அப்படிங்கிற. டேய் ஊரே அவன் வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு கூட பிறந்த தம்பி ஒரு அக்கா ஃபோட்டோவை தம்பி எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருக்கே அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்க மனோஜை கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்க. நான் கிண்டல் பண்ணலாமா, ஊரே பண்ணுது. போனோன்னே சொல்லுவாங்க, விஜயா உனக்கு மூத்தது பொண்ணா பையன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க, வேணாலும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கடா அப்படிங்க. போங்க கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனா சிரிங்க. என்னடி உனக்கு சிரிப்பு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மட்டும் சிரிக்கல அத்தை, ஊரே சிரிக்கி, பிறகு இனி சொன்னாப்புல சரியாயிருமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா அதெல்லாம் வந்து நல்ல மனசுக்கு தான் அப்படி நினைப்பாங்க, இவங்கெல்லாம் அப்படி இல்லை, ஆயுசை நீடிக்கணும் வைக்கணும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல போ, அடுத்தவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணாலே நம்ம நல்லா இருக்கலாம், பெரிய ஆளாகலாம், அது யாருக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் முதல்ல சும்மா இருங்க அப்படின்னா நீ சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இம்மா நமக்கு நேராகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமியார்கிட்ட கூட்டி போகிறாங்க. சாமியார் வணக்கம் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அம்மா, இந்த லெட்டர் காமிக்காங்க மறுபடி. இவங்க தான் வந்து இவங்களுக்கு தான் நெஞ்சொலி வருமோ அப்படி. சாமி என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல போட்டிருக்கதை சொல்கிறேன் அப்படி விற்று பார்க்குறாரு. சாமி எப்படியாவது எனக்கு ஆயுசு நீட்டிக்கணும் சாமி, நல்லா இருப்பீங்க, மனோஜ் மாதிரிலாம் வந்து இப்படி வேஷம் கொடுத்துடாதங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்குது வேஷம் தானே அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பணக்காரங்களை பார்த்தா ஒரு பேச்சு பேசுறது, ஏழையை பார்த்தா ஒரு பேச்சு பேசுறது, எல்லாம் நீங்கள் வேஷம் போட்டு தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்ம டைப்பை சொல்கிறாரு, ஒரு வேளை உண்மையாக இருக்கிற சாமியாராக போகிற போலி சாமியாராக இருக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே சாமி நான் என்ன செஞ்சால் சரியாகலாம் அப்படிங்கிறாங்க. கையை காட்டுமா அப்படிங்கிற ரேகையை பார்க்காமக்கிறாங்க. பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிறாங்க. நீ தான் எங்கே இருந்தாலும் பெரிய ஆளாக இருக்கணும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி என் புருஷன்லேருந்து எல்லாருமே என் சொல்ல தான் கேட்க நினைப்பேன், என் பிள்ளைங்களும் அப்படி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிம்மா
ஆனால் ஆயுசு ரேகை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படி? ஆமாம்மா, ஆயுசு ரேகை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சாமி நல்லா இருப்பீங்க, மனோஜ் வந்து ஆயுசை நீங்கள் காப்பாற்றுன மாதிரி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நான் சொல்கிறத செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. சாமி நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆணாக மாறணும், அப்போனா தான் உங்களுக்கு ஆயுசு நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம், என்ன சாமி சொல்கிறீங்கன்னா ஆணாக மாறணுமா, அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. சாரம் சட்டை, என்ன மீசை வைக்கணும், இந்த கேரை கட் பண்ணணும், இது நீங்கள் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. உடனே சாமி அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாதுமா, அவ்வளோதான், அந்த லெட்டரில் இருக்க வாக்கியம் நடந்துருமா அப்படிங்கிறாங்க. சாமி நல்லா இருப்பீங்க, வேறு ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, ஒன்றும் செய்ய முடியாது, இதில் இப்படி தான் இருக்குது, நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, முடிய வேணால் கட் பண்ண வேண்டாம், அதை மடக்கி அதை ஒரு தொப்பி மாதிரி வச்சுக்கோங்க, ஜென்ஸ் மாதிரி. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக மீசை ஒட்டி தான் ஆகணும், சாரம் சட்டையோடு தான் இருக்கணும், என்ன அதுக்கு நீங்கள் பண்ண முடியுமான்னா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சாமி வேறு வழியே இல்லையா, வேறு வழியே இல்லை, இதே தான். மனோஜுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அன்றாட என்ன வேலை செய்வீங்களோ அந்த வேலையை செய்யணும், உங்கள் வீட்டில் எப்படி புழங்குவீங்களோ அது புழங்கணும், 4 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க பேசுவாங்க, அதை எதிர்கொள்ளாமல் நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு போகணும், எதையுமே ஏற்று பேசக்கூடாது, அவங்க என்ன சொன்னாலும் கடந்து போய்கிட்டே இருக்கணும், அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு ஆயுசு நீடிக்கும். மனோஜுக்கு வந்து 10 நாள் சொல்லியிருந்தேன், ஆனால் உங்கள் ரேகை ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப அழிஞ்சிருக்கு ஆயுசு ரேகை, அதனால் நீங்கள் வந்து ஒரு 15 நாள் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. சாமி நான் ஒரு நாள் இருக்கிறதே பெரிய கஷ்டம் சாமி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாதும்மா, ஒரு நாள் உங்களுக்கு நீடிக்கிறது கூட அந்த 15 நாள் தான் வந்து உங்களுக்கு உதவி செய்யுமே தவிர்த்து வேறு ஒன்றுமே செய்யாது. 100 வயசு வரை நீங்கள் வாழணுமா, இல்லை அல்பாயுசில் போகணுமா, 2 தான் அப்படிங்க. சாமி நான் 100 வயசு வாழணும் அப்படிங்கிறாங்க. வாழணுமா, அப்போ அதை செய்யுங்க, அங்கே அந்த செக்ஷன் கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க. ஆகா நம்ம அம்மாவுக்கு 20,000 வாங்கிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட காசு எதுடா அப்படிங்கிறாங்க. என்கிட்டையும் காசு இல்லையம்மா அப்படிங்கிறாரு மனோஜ், ஆனால் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. டேய் இந்த வளையலையாவது போய் விற்றுட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் வளையலை போய் விற்றுட்டு வராரு. உடனே 20,000 கொடுக்குறாங்க. உடனே லேடிக்கு ஜென்ஸ் கெட்டப்புக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, மீசையிலேருந்து சாரம் சட்டை எல்லாமே கொடுக்காங்க. இதை கொடுத்துட்டு, டேய் எப்படிடா நான் வீட்டுக்கு போகிறது, வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா ஏதாவது சொல்லுவாருடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பா சொல்கிறது முக்கியமாக, ஆயுசு நீடிக்கிறது முக்கியமாக அப்படிங்கிறாங்க. ஆயுசு தாண்டா முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரி வாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது முத்து மீனெல்லாம் வந்து இருக்கிறாங்க. அப்போ இவன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் இன்னும் வீட்டில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி விஜயா முழிக்கிறாங்க. எப்போ அந்த மனோஜ் வந்து லேடின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸு பின்னாடியே வராங்க பாருப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, யாரோ ஒரு பையன் இது பொம்பளை பிள்ளைன்னு நினச்சி தான் பின்னாடி வந்துட்டான் போலுக்குன்னு சொல்லிட்டு, தம்பி அது கெட்டப்பு தான் போட்டுருக்கு, அந்த அது வந்து பொண்ணு கிடையாது ஆணு தான், நீ போ தம்பி அப்படிங்கிறாங்க. ஏங்கவா விஜயா சவுண்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க விஜயா. உடனே சொல்லி சிரிக்கிறாங்க. அங்கிள் இது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆன்ட்டி தான் அப்படிங்கிறாங்க. விஜயா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த சாமியார்ட்ட நானும் போனேன், அவர் தான் சொன்னார் 15 நாளுக்கு நீ ஆம்பளை வேஷம் போட்டு லாந்தின அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆயுசு நீடிக்குன்னு சொன்னாங்க, அதாங்க போட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை விழுந்து சிரிக்காரு. உங்களுக்கு ஆயுசு நீடிக்குமோ நீடிக்காதோ, எங்களுக்கு நல்லாவே நீடிக்கும், ஏன்னா நீங்கள் 2 பேரும் காமெடி பண்ணுறீங்க, நல்ல வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. டேய் முத்து பாடுறா சிரிடா அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா அவங்க என்ன சிரித்தாலும் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, நான் 10 நாளைக்கு எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து 15 நாளைக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சாமியார் அப்படி தான் சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெட்ரூம் பார்த்து போயிருக்கிறாங்க. உடனே மனோஜ் போகிறாரு, ஏம்மா நீங்கள் எப்போவுமே எப்படி இருப்பீங்க, உங்கள் சேரில் தானே இருப்பீங்க, உங்கள் சேரில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. அது எதுக்குடா, அங்கே போனால் அவங்க மறுபடியும் சிரிப்பாங்களாடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்போ தான் பழிக்கும், நீங்கள் எப்போவுமே எப்படி செய்வீங்களோ அப்படி செய்யணும், நான் இப்போ கூட குளிச்சுட்டு நான் நேராக கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் கடைக்கு போனவங்க நீ நாளைக்கு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறேம்மா. நான் வந்து ஆயுசு நீடிக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாமா, நானாக அந்த ஆயுசான்னு பார்த்துக்கலாம். டேய் அப்போ ஆயுஸ் உனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏம்மா வேணும்னு சொல்லி தான் வேஷம் போட்டிருக்கேன். டேய் அப்போ ரோஹினிக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசுகிறா அப்படிங்க. இல்லைம்மா இந்த 10 நாள் கழிச்சு தான் யார்ட்டையும் பேசுவேன், பந்த பாசம்னு எனக்கு பருவம் தான் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து நேராக சேரில் போய் உட்காடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு விஜயா நீனும் மோனும் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் வீட்டில் ஓவராக பண்ணிகிட்ருக்காதுங்க, நீ ஹால்லலாம் நம்ம இருக்கக்கூடாது, வேஷம் போட்டிருக்கியா ரூமில் போய் இருந்துக்க, மனோஜ் நம்ம கடைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.